எந்த உறவு நமக்கு மிகவும் முக்கியமானது தெரியுமா? வாங்க நம்ம இன்னைக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, யாரோடு நமக்கு கொண்ட உறவு ரொம்ப முக்கியமானது? அதை உணர்த்த ஒரு கதை இருக்கு. ஒரு முறை தற்கொலை செய்து அந்த சமயத்தில் பிடிபட்ட இளைஞனை அரிஸ்டாட்டில் கிட்ட கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அரிஸ்டாட்டில் கேட்டிருக்காங்க, என்னப்பா பிரச்சனை உனக்கு? ஏன் தற்கொலை முயற்சி பண்ண அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த இளைஞன் சொல்லியிருக்கான், என்னைய எல்லாரும் ஏமாத்திட்டாங்க, எல்லாரும் கைவிட்டிருக்காங்க, எல்லாரும் எனக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க, அதனால தான் நான் தற்கொலை செய்ய வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதற்கு அரிஸ்டாட்டில் கேட்டாரா, எல்லாருமே வா அப்படின்னு. அதற்கு அந்த வாலிபன், ஆமா எல்லாருமே தான். அரிஸ்டாட்டில் அந்த வாலிபன் கிட்ட சொல்லியிருக்காரு, நீ சொல்றது மிக மிக சரியானது. எல்லாரும் உன்னை கைவிட்டிருக்காங்க, நீயும் உன்னை கைவிட்டிருக்க. ஏன்னா நீ உன் உயிரையே எடுக்க துணிஞ்சிருக்கையே அப்படின்னு. வாலிபனுக்கு என்னமோ போல ஆயிடுச்சான். அப்பதான் அந்த வாலிபனுக்கு புரிஞ்சுதான், யார் நம்மளை கைவிட்டாலும் நம்மளை நம்ம கைவிடக்கூடாதுன்னு. இந்த டைம்ல அரிஸ்டாட்டில் ஒரு தத்துவம் சொல்லியிருக்காங்க. யாருடன் நீங்கள் கொண்டிருக்கின்ற உறவு மிக முக்கியமானது தெரியுமா? உங்களோடு நீங்கள் கொண்டிருக்கின்ற உறவுதான். அதாவது நம்ம அடுத்தவங்களுக்காக நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, வெளியே ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும், ஏன் ஒரு ஒரு பொலிட்டிக்கல் இருக்க தலைவர் யாராக இருந்தாலும், அவங்க மேலே நம்ம வச்சிருக்கிற அன்பும் எதிர்பார்ப்பும் முன்னுரிமையும் நம்ம மேலே நம்ம வச்சிருக்கிறோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நமக்கானதான ஒன்று இருக்கா அப்படின்னா அது ஒரு 0% கூட நம்மளுக்கான ஒரு ப்ரியாரிட்டிங்கிறது கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஒரு ஊரில் ஒரு குரங்கு ஒரு மரத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த மரத்தில் இருந்து பழங்கள் எல்லாத்தையும் பறித்து அங்கே வர்ற மக்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருந்துச்சான். அந்த மக்கள் அந்த மரத்துக்கிட்ட வர்றப்ப எல்லாம் அந்த குரங்கு ரொம்ப சந்தோஷமா பழங்கள் எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்துச்சான். ஒரு நாள் அந்த குரங்கு ரொம்ப சோகமா உட்காந்துட்டு அமைதியா உட்காந்துட்டு அந்த மரத்து மேல உட்காந்துட்டு இருந்துச்சு. அப்போ இன்னொரு குரங்கு வந்து, ஏன் இவ்வளோ சோகமா உட்காந்துட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டுச்சான். அந்த குரங்கு சொல்லிச்சான், முதல்ல எல்லா மக்களும் என்னை தேடி பார்க்க வருவாங்க, இப்போ யாருமே இங்கே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த ஃப்ரெண்டு குரங்கு சொல்லிச்சான், முதல்ல இந்த மரத்தில் நிறையா பழங்கள் இருந்துச்சு, அதனால் மக்கள் எல்லாரும் இங்கே வந்தாங்க. இப்போ இந்த மரத்தில் ஒரு பழம் கூட இல்லை, அதனால் யாரும் இங்கே வரல. அவங்க எல்லாரும் உன்னை பார்க்க வந்தாங்கன்னு நீ நினச்சிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்டுச்சான். இதிலிருந்து என்ன புரியுது? முதல்ல மற்றவங்க நம்மக்கிட்ட எதுக்காக பேசுகிறாங்க, என்ன நோக்கத்துக்காக பேசுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க மேலே நம்ம அன்புங்கிறது வைக்கணும். அதை வைக்கிறதுக்கே யோசிக்கணும். அந்த அன்பு நம்ம மேலே வச்சோ, அந்த ஒரு முக்கியத்துவத்தை நம்ம மேலே வச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கைங்கிறது ரொம்பவே அழகாக இருக்கும். இதிலிருந்து என்ன புரியுது அப்படிங்கன்னா, ஒரு உறவாக இருந்தாலும், ஒரு நம்பிக்கையாக இருந்தாலும், ஒரு அன்பாகவே இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அது நம்ம மேலே ஃபஸ்ட்டு நம்ம வைக்கணும். ஒரு முக்கியமான உறவுங்கிறது அது நம்ம மட்டும்தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே அழகாகவும் லைஃப் நீட்டாகவும் போகும். இது யாருக்கெல்லாம் ரிலேட் ஆகுதுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.